முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு நிச்சயமா நீ நினைச்சது 100% உறுதியாக நடக்க தான் போகுது. நம்பிக்கையோட நான் சொல்றதை கேட்டினா உனக்கான ஒன்று நிச்சயமாக உன் வீடு தேடி வந்து சேரும். இந்த உலகத்துல யார் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா நீ எப்போதும் உன் கொள்கைகளிலும் விடாமுயற்சிகளிலும் உறுதியாக இரு. எந்த விஷயத்தை நினைச்சும் நீ கண்ணீர் விடுறதாலையும் கவலைப்படுறதாலையும் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போறதில்ல. எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்துனா அது அமைதி மட்டும்தான். எந்த பிரச்சனை, என்ன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டினா பிரச்சனைகள் வந்த வழியில தானாகவே திரும்பி போய்விடும் என் செல்வமே. அடுத்தவங்களை பாராட்டும் போது அவர்கள் மனசும் குளிரும், உன் மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணமும் அழிஞ்சு உனக்குள்ள ஒரு அமைதி உண்டாகுன்றதை புரிஞ்சுக்கோ. யாராவது ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அவர்களை பாராட்ட கற்றுக்கோ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பாராட்டுக்கு மயங்காதவர்களாக இல்லை. யாராவது ஒரு வார்த்தை நம்ம செஞ்சது ஏதாவது ஒன்று நல்லா இருக்கு, சரியா இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களான்னு எல்லா மனிதர்களுக்குள்ளும் அவர்களுக்கே தெரியாத ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கு. அதனால தான் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாராவது நல்லது செய்யும் போது அவர்களை பாராட்டுவதன் மூலமாக அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் உன் மனசுக்குள்ள ஒரு அமைதியும் உண்டாகும். அந்த அமைதி நீ அடுத்து உனக்கான காரியங்களை சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டலாக இருக்கும். தோல்வி உன்னை துரத்தும் போதெல்லாம் நீ உன்னை குழந்தையா நினச்சிக்கோ. குழந்தை நடக்கும்போது கீழே விழுகும், ஆனால் மறுபடியும் எந்திரிச்சு நடக்க முயற்சி செய்யும். அதே போலதான் தோல்வி உன்னை துரத்தும் போது நீ கீழே விழுதாலும் மறுபடியும் எழுந்து நின்று ஓடக்கூடிய ஆளா மறுபடியும் முயற்சி செஞ்சு வேலை செஞ்சு உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஆளா இருந்துவிடு என் செல்வமே. உன் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் ஒன்றும் புதுசு கிடையாது. இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்திருக்க, அது நடக்காமலும் போயிருக்கு. ஏங்கி தவிக்கும் உன் இதயத்திற்கு ஏமாற்றத்தை கொடுத்ததெல்லாம் போதும்னு தான் உன் ஏமாற்றத்துக்கு முடிவு கட்டும் விதமாக உனக்கானது உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். புரிதல் என்பது உன் வார்த்தைகள் அல்ல, உன் உணர்வுகளுக்குள் ஒன்று இருக்க வேண்டும். எப்போதுமே அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனசும் குணமும் ஆழமாக சிந்திக்கும் புத்தியும் உனக்குள்ளே இருக்கட்டும். ஏமாற்றங்களே தொடர்ந்து கிடைக்குதேன்றதுக்காக நீ எதிர்பார்ப்பதை நிறுத்திக்கிட்டியா என்ன? எத்தனையோ விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக நடந்தாலும் நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் நிறுத்தவில்லை தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ நினைச்சது நடக்கும்னு நம்புகிறாய் தானே? அப்படிதான் நீ நினைச்சதை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்கு, உனக்கானதை உன் கைகளில் தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கிறேன் என் செல்வமே. நீ ஏதாவது ஒரு பொருள் மீதோ அல்லது ஏதாவது ஒரு மனிதர் மீதோ அதிக அன்பு வைக்கும்போது அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் வரும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையின் நிதர்சன உண்மையே நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதை உன்னை விட்டு விலக்குவதுதான். அது பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. நீ ஆசைப்படுறத உன்னை விட்டு விலக்கக்கூடிய இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு எதன் மீதும் அதிகமாக ஆசைப்படாம எல்லாவற்றிலும் அளவோடு இருந்துக்கோ. உனக்கு உரிமை கொடுக்காத மனிதர்கள் வீட்டில் ஒரு ஓரமாக கூட நிற்கிறத விட்டுட்டு வெளியே போகிறது தான் சரியாக இருக்கும். எந்த உறவு உன் அன்பை புரிஞ்சுக்குதோ, எந்த உறவு உண்மையிலேயே உன் அக்கறையையும் உன்னுடைய அன்பையும் ஏற்றுக்குதோ அவர்கள் வீட்டுக்கு மட்டும் நீ போனினா போதும். உன்னை மதிக்காத, உன்னை குறை சொல்லக்கூடிய, விமர்சனம் சொல்லக்கூடிய, உனக்கு உரிமை கொடுக்காத மனிதர்களை நாடி தேடி நீ போக வேண்டாம் என் செல்வமே. அடுத்தவங்களை விமர்சனம் செய்வதே வாடிக்கையாக இந்த உலகத்தில் சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி விமர்சனம் மட்டுமே செஞ்சு அடுத்தவங்களை குறை சொல்லி குற்றம் சாட்டி தான் நிம்மதி அடைகிற எந்த மனிதரோடையும் நீ போய் விவாதிக்கவோ பேசவோ வேணாம். ஏன்னா நீ தர்க்கம் செஞ்சும் விவாதிச்சும் அவர்களிடம் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமும் உன்னை விமர்சனம் செய்யும் மனிதர்களிடமிருந்தும் நீ அமைதியாக மௌனமாக கடந்து போக தயாராக இரு. நீ போகும் வழிகளில் உனக்கு எந்த கல்லும் முள்ளும் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாமல் அனைத்தையும் சரி செய்யும் பொறுப்பை
உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நீ நினச்சது போலவும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்திலும் நடக்கும் என நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் நானே உன் வாழ்க்கைக்கான அன்பையும் வெற்றியையும் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் என் செல்வமே. நீ யார் மேலேயாவது அதிகமாக அன்பு வச்சினா கடைசியில் அளவில்லாத வழியையும் யாருமே இல்லாத தனிமையையும் அனுபவிக்க நேருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எல்லாமே யதார்த்தமாக நடக்கக்கூடியதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இது அப்படி நடந்திருக்குமோ, அது இதுக்காக நடந்திருக்குமோ, இவங்க வேணும்னே செஞ்சுருப்பாங்களோ, அவங்க வேணும்னு செஞ்சுருப்பாங்களோன்னு எதையுமே காரணத்தோடு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன நடந்திருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணுன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க பழகிக்கோ. உன் அப்பன் முருகன் இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைனாலும் உன் தன்னம்பிக்கை மட்டுமே உனக்கு துணையாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ தன்னம்பிக்கையோட உன் மேலே நம்பிக்கை வச்சு எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை நிச்சயம் வெற்றி உள்ளதாக நான் மாற்றி காட்டுவேன் என் செல்வமே. உன்னை நேசிக்கக்கூடிய உண்மையாகவே உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கக்கூடிய இதயத்துக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கு. அவங்க வச்சிருக்க அன்புக்கும் பாசத்துக்கும் உன்கிட்ட அவங்க எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் யாரும் உதவியையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை முதுமை முழுமையாய் ஆட்கொள்வதற்கு முன்பாகவே உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ நான் சொல்லியிருக்கேன். நீ உனக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொள்ளும்போது ஊன்றுகோலுக்கு அவசியம் இருக்காது. அடுத்தவனை எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த கஷ்டமான வாழ்க்கையும் உனக்கு இருக்காது. உன் பக்கத்தில் எப்போவுமே இந்த முருகன் நான் இருக்கும்போது தனியாக உனக்கு எதுக்கு ஊன்றுகோல்? நானே உனக்கு துணையாக உதவிகரமாக ஊன்றுகோலாக இருந்து உன்னை நடக்க வைப்பேன். விடியாத இரவுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதே போல் முடியாத துயரம் என்றும் இந்த உலகில் எதுவுமே இல்லை. வெள்ளோன்னு வந்தால் தண்ணி வடிஞ்சு தான் ஆகும். அதே போல தான் விடியாத இரவுன்னும் எதுவும் இல்லாமல், முடியாத துயரம்னு எதுவும் இல்லாமல், வடியாத வெள்ளம்னு எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நீ வாழாத வாழ்க்கையிலும் எதுவும் இல்லை. வாழ்க்கையினாலே அது வாழ்வதற்காக தானே. சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. அதை விட்டுட்டு தோல்வி வந்துருச்சு, துக்கம் வந்துருச்சு, துயரம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. வெற்றிங்கிறது யாருக்கும் உடனே கிடச்சிடாது. கிடைச்சாலும் அது நிரந்தரமாக எல்லாரிடமும் தங்கி விடாது. தோல்வியும் துயரமும் யாருக்கும் முடிவாகவும் நான் கொடுக்க மாட்டேன். இப்போ ஜெயிச்சின்னா அடுத்து தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. அல்லது இந்த முறை தோத்து போனினா அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு அதை எதிர்கொள்ள தயாராக இரு. உன் வாழ்க்கையில் துன்பங்களை வளர்ப்பதும் தனிமைதான், அந்த துன்பங்களை தீர்ப்பதும் தனிமைதான். அந்த தனிமை உனக்கு அமையும் போது அதை எப்படி எதிர்கொண்டு சமாளிக்கணும், தனிமையை எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணுன்றத நீதான் முடிவெடுக்கணும் என் செல்வமே. அடுத்தவன் சொல்லக்கூடிய 100 வார்த்தைகள் உன் மனசுக்குள்ள வலியை கொடுக்கலைனாலும் யாராவது ஒரு நல்ல நண்பனின் மௌனம், உன்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடிய அந்த மௌனம் உன் இதயத்தில் அதிக காயத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியும். அப்படி நல்ல நண்பர்கள் உன்னை விட்டு விலகி போகாத அளவுக்கு எப்போதும் உன் வாழ்க்கையில் துணையாக உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை நடத்தி தரும் அளவுக்கு அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. கவலைகள் பெருசாக மலையளவுக்கு ஆகி போயிடுச்சு, தினமும் பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அங்கே மனசு மறத்து போய்விடும் தானே. தினமும் அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போது எல்லாவற்றையும் தாங்கி எல்லாமே ஒன்றும் இல்லை, அதுவாக சரியாயிரும் நினைக்கிற அளவுக்கு ஓ மனசு மறத்து போய்விட்டதல்லவா. இனிமேலாவது எதிர்பார்க்குறத குறைச்சிக்கோ. அடுத்தவங்க உனக்காக வந்து எதுவும் செய்வாங்கன்னு நினைக்காம என்ன கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனசோடு இருந்தீன்னா உனக்கு கிடைப்பதும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்வதும் உன் மனசுக்கு நிறைவானதாக இருக்கும். என்ன கிடைச்சாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறத விட்டுட்டு அது குறை இது நொட்ட அது சொல்லன்னு எதையாவது உன்னை சொல்லிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கை எல்லாருக்கும் எப்பொழுதுமே நிறைவுடையதாக அமைஞ்சிடாது. நீதான் அதை நிறைவானதாக ஏற்றுக்கணும் என் செல்வமே.
சிறகு கிடைச்சவுடனே ஆஹா நான் பறக்க போறேன்னு சந்தோஷப்படுறது மட்டும் வாழ்க்கை அல்ல. சிலுவை கிடைச்சா அந்த பாரத்தை சுமப்பதும் வாழ்க்கைதான். உன் வாழ்க்கையில எப்போதுமே வெற்றியும் சந்தோஷமும் மட்டுமே சிறகுகளாக கிடைக்கும்னு நினைக்காம மனபாரமும் துக்கமும் வருத்தமும் கூட சிலுவை போல வந்து சேரும். எவ்வளவு மனபாரம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு நான் ஜெயிப்பேங்கிறதுல நீதான் உறுதியாக இருக்கணும் என் செல்வமே. நீ கோபப்படுறதுக்கும் யோசிக்க மாட்டேங்கிற, அடுத்து உடனே சட்டுன்னு அமைதியாகி மறுபடியும் அவங்ககிட்ட போய் பேசவும் தயங்க மாட்டேங்கிற. இப்படி எல்லார்கிட்டையும் அன்பாகவே பேசக்கூடிய, இயல்பாக யதார்த்தமாகவே இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக செய்ய நான் தயாராக இருக்கேன். நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்துக்கு தகுந்தாற்போல வாழ்கிறவங்க தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்காங்க. நீயும் நேர்மை தவறாமல் இருக்கலாமான்னு யோசிக்கிற, வாழ்ந்துதான் பாரு. உனக்கான வழிகாட்டியாக நான் இருப்பேன். நீ எப்பவுமே நேர்மை நியாயம் நீதின்னு உண்மையாய் வாழும்போது உனக்கு தகுந்ததை எல்லாம் உன் கைகளை நான் வந்து கொடுக்குறேன். உன்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ பாரமாக இருப்பதை விட அவர்களை பாராமல் இருப்பது தான் சிறப்பு. ஒருத்தவங்க உன்னை வேணான்னு நினைக்கும் போதோ, உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கும் போதோ, அல்லது உன்னை அலட்சியமாய் நினைக்கும் போதோ அவர்களை விட்டு விலகி நின்னா கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு உன் மதிப்பு புரிய ஆரம்பிச்சிடும். உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளை எல்லாம் என்கிட்ட வந்து இறக்கி வச்சிடு. அனைத்தையும் நான் ஏந்துக்கிட்டு உனக்கு எந்த சுமையும் கஷ்டமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். உனக்காக உன் வாழ்க்கைக்காக நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது மிக பெரியசா நீ எதிர்பார்த்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் சந்தோஷம்னு கிடையாது. சின்ன குழந்தை செய்கிற விஷயத்திலும் நீ பார்க்குற விஷயங்களிலும் இயல்பாக யதார்த்தமாக இயற்கையாக நடக்கக்கூடிய சின்ன சந்தோஷங்களிலும் தான் வாழ்க்கை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாமே பெருசாக கிடைக்கணும்னு எதிர்பார்க்காம சிறுசாக கிடைச்சதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டினா வாழ்க்கைங்கிறது சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் எது கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஓ மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் உனக்கு கிடைச்சா அதுவே வாழ்க்கையை திருப்தியானதாக மாற்றிடுவேன் செல்வமே. இந்த உலகத்தில் காலையில் சூரியன் வரும்போதும் அந்த சூரிய உதயத்தை இந்த உலகமே ரசித்து பார்க்குது. மாலையில் சூரியன் மறையும் போதும் அதன் மறைவை, அதனுடைய நிறத்தை எல்லாருமே அழகாக ரசித்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த சூரியன் உலகத்தின் உச்சிக்கு வரும்போது, வெயில் சுட்டு எரிக்கும் போது இந்த உலகமே அதை திட்டி தீர்க்கும். அதே போலதான் ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் நல்லா முயற்சி செஞ்சு முன்னுக்கு வரும்போது இந்த உலகம் உடனே கைத்தட்டி பாராட்டும். மனிதன் தாழ்ந்து போனாலும் அவனை திட்டி வேதனைப்படுத்துவாங்க, குறை சொல்லி குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் மனிதன் உச்சத்தை தொடும்போது, அந்த வெயில் போல உச்சத்தை தொட்டு நல்ல வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்போது மனிதனின் வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே திட்டவும் குறை சொல்லவும் போற்றவும், போற்றி பாராட்டாமல் திட்டி குறை சொல்லி திட்டி தீர்ப்பவர்களாகவும் இருப்பார்கள் என் செல்வமே. நீ நல்லா இருந்தா இந்த உலகத்தில் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாகத்தான் இருக்கு. இந்த உலகத்தில் யார் யாரை விட நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ தனியாக இருந்தாலும் கூட்டத்தோடு இருந்தாலும் உன் சிந்தனைங்கிறது சரியாக சிறப்பாக இருக்கட்டும். அதே போல நீ பேசும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துடாம கவனமாக இருந்துவிடு என் செல்வமே. கோபங்கிற இருட்டுக்குள்ளே போய் நீ விழுந்துட்டினா அப்புறம் பாசங்கிற பகல் உன் கண்ணுக்கு தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா பணிவா மரியாதையா நல்ல பிள்ளையாக நடக்க முயற்சி செய்.